ஆவடி நெட்டையாடி மண்ணு தப்ப போகாத உச்சாரவி உள்ளூர் பட்டி முத்தமநாயக்கர் உள்ளூர் பேருக்கு படைத்தலை வாரா நகலபூர் நாகப்பநாயக்கர் 400 பேருக்கு படைத்தலை வாரா குளத்தூர் சுப்பைய நாயக்கர் கொள்கையில் இங்கு வெள்ள வரா ஆத்தூர் அண்ணாஜாய்வு அண்ணன் தம்பி 2 பேரா இன்னைக்கு குற்றாலஞ்சால குண்டமுச்சி நீராவே ஆரக்குளம் செம்மன் மேல சிங்கார தோப்புல இன்னைக்கு சேவல் போர் நடப்பது வழக்கம். ஏன்னா இன்னைக்கு பங்கூர் பாதுரவுல தலைமையிலே நடக்கிறது வழக்கம். நாங்க ரயில் அனுப்பி விட்டோம், இன்னும் வரல. இருந்தாலும் அவரை வரவை எதிர்பார்த்து மற்றதை சந்திப்போம், அப்புறம் சிந்திப்போம். நல்லா இருக்கணும் நீங்க, நான் தான் வாழ்த்தணும். அப்படியா? நான் பெரிய மனுஷன். ஆமா. கோடங்கி நாய்க்கிறது. ஆமா. உங்களை நான் தான் வாழ்த்து போலாம். அப்படியா? அதே உண்மை. நான் பிடித்தது வளர்ந்து வைக்கிறோம். அகரப்பட்டு வைக்கிறோம். என் தாய் மீது மோனே என்னை தந்தை பற்றி அகழ்த்து ஒரு புளியை குண்டு கொண்டதுனா அண்ணாமலை குளித்து சொல்லுவாங்க. ஒரு நாள் என் தந்தை தோத்தா வீட்டை விட்டு வெளியேறி காதை என்ன வைத்து என் பசியின் கொடுமையா கம்மங்கத்தில் பொருத்தி கதை நசுக்கிறேன். அந்த காடு காவல்காரன் கையில் வளர்கிறோம் என்னை விதைத்தான். ஓடுனை மீண்டும் துடைக்கிறான். கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்தில் பட்டதும் கீழே விட்டு விட்டான். அதன் பிறகு தாக்குப்படி நிற்பதற்கு 6 குலங்கண்ணாய் இடுப்பட போய் சேர்த்துள்ள தாக்குப்படி நிறுத்தி திரும்ப தெரியேற முடியாமல் நான் அலுவலக சமயம் காலை வீட்டுக்கு வந்து சட்டப்பூவும் புத்தவர்கள் தாங்களும் என்னிடம் தெரிவித்தீர்கள். சென்று ராமநாடு உடைத்தே திரையை வீட்டிலே தந்தை இருவர்களையும் அப்படி சிலக்கடையை மாற்றமாகத்தான் வரும் பொழுது என் அழகையும் என் வீரத்தையும் பார்த்து பார்க்கிற சேர்வர்கள் விஜயமான் என் கூட புறப்பட்டு வந்தார். அன்னவளை நான் வெளியேறித்து வந்தேன். எனக்கும் வெள்ளை மலக்கும் பாஞ்சளவு சக்கரை ஆயத்தி செல்வ கல்யாணம் முடித்து சீர்மலம் கொடுத்து எங்கள் வல்லநாடு கணிப்பித்தார்கள். புத்தமனாக்கிறேன் என்னை 5 வயது பிரவர்த்தி ஆவி போல் நலத்து ஆனை கூட கண்ணாக எடுத்து வளர்த்த கட்டாரி விட்டு விடுங்க எனது கட்டப்போம் 9 மக்களுக்கு என் அயல்கிழமை நான் கொண்டு செய்ய கிடையப்படாது. என் நாட்டோட மாணவர்கள் தென் நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து ஆள ஆசைப்படும் ஆங்கில அங்கங்களை பக்கம் செய்து அருமை கடலிலே தங்குமா. சொல்லுங்க, இன்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நான் எங்கு செல்ல வேண்டும்? குற்றாலஞ்சாலை குண்டமுச்சி நீராவி ஆரப்புறம் அம்மா செவ்வல் மேடு சிங்கார தோப்பு தாங்கள் வளர்ப்பு தந்தையாகிய கட்டபொம்மராச பிறந்த நாள் விழாவுக்காக தாங்கள் தலைமையில் நடப்பது வழக்கம். தாங்கள் சொல்வது பழக்கம். குற்றாலம் சாலை குண்டமுச்சி நீராவி சாலை குழம்பு செம்மலை மேட்டில்லை. எனது பெரியதை கட்டப்பொம்மை பிறந்த நாள் வரவருக்கு சேவல் போர்படுத்தினர்கள். நான் அச்சு செல்ல வேண்டும். நமது சேவலெல்லாம் தயாராக இருக்கிறது. படுவச்சினர் பார்த்துகிறார். எப்படி இருக்கிறது? கற்கரகன் சும்மா கண்ணில வந்த உற்சக வெக்கலப்படலாமா? அந்த கடுப்பு இந்த கடுப்பு எக்கடுப்பு என்னத்துக்கு சரி. அப்புறம் தான் வந்து பஞ்சவாட்சி சாத்திரத்தை பார்த்தேன். எப்படி இருந்தது? வளர்ந்த, அதாவது வளர்ந்த சென்னி ரகமாம், வளர்ந்தாய பொன்னிறமாம், பறக்கும் காகம் குளிர்ந்த மயில் பச்சை சேவல் சேய்க்கும்
பாண்டியா ஜெயிக்கும் ஜெயிக்கும் வெற்றிடும் வீரத்துடன் வீரவே ஜெயிக்கும் பாண்டியா. அப்படியா? உத்தமனாகே அந்த பாட்டுடைய சட்டையில 71 நாள் கட்டிவிடுவது வழக்கம். குறிப்பாக எட்டப்பனுடைய சேவலுக்கும் காதலுடைய சேவலுக்கும் நான் குறிப்பாக போர் வழக்கம். ஆமா, நம்ம சிவது கத்தி விடுற அட்டுமில்லை. ஆமா, இன்றுமில்லை என்றுமில்லை நடக்க போவதுமில்லை போவதுமில்லை. பெரிய சொல்வார்கள். ஆணைக்கும் அடிசருக்கும் ஆத்துக்கு பாலம் அவசியம். வெள்ள வரமும் அனுப்பணும் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நமது சேவலுக்கு காயம் ஏற்பட்டால் தாங்கள் வீரமுறை கப்பல் அல்லவா வருவது பொருட்கள் பார்க்கலாம். புரியுது பச்சைக்கு. ஆமா, முத்தப்பனாச்சியனையும் போக சொன்னேன். சரி, நான் கோவில் வேலை இல்ல. ஆமா, 10 பேர் 20 பேர் வந்தாங்க. இப்ப 100 பேர் 200 பேர் வந்துட்டு இருக்காங்க. எதற்கு விருதி வாங்க. அப்படியா? போட்டு தானே அனுப்பணும் நானு. ஆமா, அப்ப அவங்க புரிஞ்சாங்க சொன்னாங்க. சரி, ஏன்ட என்ன கை சாப்பிடுங்க நீ அப்படின்னு காட்டி. சரி, சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? அத்திப்பு தித்திப்பு மாம்பூ மயிலம்பூ மாறாத முள்ளப்பூ வாதம் மடக்கி தோதம் மடக்கி நன்னாளி நீர்ப்பாவ நெண்டி சிரிங்கி தொடவாள தொட்டா சின்னி தொட்டா சினிங்கி அது தொட்டாத்தையும் சிரிங்க தொட்டா சிரிங்கி. ஒரு பெரிய மனுஷன் எப்படி பேசுறாங்க? அந்த இலையை தொட்டுட்டா சிரிங்கிடும். அந்த இலை தொட்டா சிரிங்கி காத்தடிச்சா சுருங்காது. சரி, நம்ம ஊதுனோம்னா சிரிங்கிடும். அப்படியா? அதுக்கு பேரு தொட்டா சினிங்கி. சரி, தொட்டா சினிங்கி தொடவாள ஆதவள வேறு தூதுவள வேறு சித்தவத்தி தோகத்தி பஞ்சமா பாதம். அது என்ன பஞ்சமா பாதுகத்தி என்றால்? பாதத்துகளை அகற்றக்கூடிய இலை. இலை நல்ல சங்கு நாச்சங்கு. அது என்ன நல்ல சங்கு நாச்சங்கு? நல்ல சங்க சின்ன பிள்ளைகளுக்கு அரைச்சு கொடுத்தாக்க வகுப்புக்கால ஓடுறது கூட அப்படியே தொங்க இருந்தாங்க கண்டுக்கிறோம். சரி, நாச்சங்குன்றது அதுக்கு பேர் தான் பீனாச்சங்குன்றது கிராமத்துல. சரி, சிறந்து வந்தவங்களுக்கு அரைச்சு கொடுக்கறது பீனாச்சு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, நல்ல சங்கு நாச்சங்கு என்ன அங்கே வாக்குறீங்க? ஆமா, குடிச்சிட்டு கூட பேருங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, நல்ல சங்கு நாச்சங்கு அதவள வேறு தூதுவள வேறு சித்தவத்தி தோகத்தி அத்தனை ஒண்ணு சேர்த்து அரமணை மையத்துல கிடக்கிற அம்மியில அரைச்சு வழியோ வழின்னு வலிச்சு அத்தனை அரைச்சு அப்படியே கடுகுக்கு சின்ன உருண்டை 2 உருண்டை வச்சிருக்கிறேன். சரி, கத்தி குச்சுனா அதுக்கு 2 உருண்டை சின்ன உருண்டை. ஆமா, சரி, கத்தி குச்சுன இடத்துல மருந்து ஓட நான் வர்றேன். நீங்க வர்றீங்க, நான் வந்துடுறேன். சரி, அந்த கூட வருவன்ல. ஆமா, வாங்க. வேற பிரச்சனை? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காய ஆடி போங்க. ஆமா, வாங்க போகலாம். வாங்க போகலாம். இப்படி வாருங்க. வட்ட வட்ட பாத்தி வட்டி முத்தம நாங்களே இப்படி வாருங்க. இன்னொரு விஷயம் அல்லவா? சிவ நாட்டு மரபர் குலத்திலே பிறந்தவன். ஆமா, எனது ஆர்வம் கண்மணியாகி எனது அருமை கதலை வெள்ளை மன நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைக்குவார்கள். நான் முடியாது. நான் பேத்திய கூட்டி வந்து விடுற வேலை எனக்கு கோயில் வேலை இருக்கு. அந்த முத்தம்பாவோட தட்டி போன இருக்காங்க. நான் சொல்லிங்க, நீங்க அழைத்து வாருங்க. அவர்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வர சொல்லு. சென்று வாருங்க. அமுக்கு தானே எப்படி பேசுறாரு பாருங்க. அப்ப நான் பிறப்படவா? நான் பிறப்புறேன். மண்டபுன
பாடகத்து பெற்ற புள்ள பட்டம் கண்டு வாழ்ந்த புள்ள கண்டாவர தருங்க அடிய வாடி 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 அப்படிதான் கிடையாது. அக்கா எவ்வளவு அழகா இருக்கா, முசமா இருக்கா, நான் எப்படி இருக்கேன்? என்னைக்கு இவளை பார்த்ததும் பொம்பளாச்சியே விட்டு போச்சு. இப்படி ஒரு பூச்சியா எப்படி பார்த்து சொல்றாங்க? இருக்குடி
இருக்கு. அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? என்னை பார்த்த உடனே வாத்தியார் பிள்ளை அந்த பெரிய பேசக்கூடாது, வாத்தியார் பிள்ளை அந்த பேசினா இருக்கட்டும், இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுத்தாலும் இதுக்கு மரியாதை எதுக்கு அப்படி ஒண்ணு மாடி அடியே நம்மெல்லாம் யார்? நம்மளாம் யாரு? என்ன நம்ம தலையெழுத்துல புருஷனை கட்டி எத்தனை பேரு சாடுறாங்க. உங்களுக்கு என்ன வயசு? ஆத்தாவுக்கு பாத்தீங்களா எப்படி எத்தனை பேர் என்னடி நீ நீ அவர் ஒரு மாதிரி கொட்டிக்காரு. இந்த மரியாதை இல்லை. எவக்கி சும்மா எவக்கி சுமார் வச்சு எவக்கி இங்க பாரு வச்சு நாங்கெல்லாம் வந்து என் புரிஞ்சேன் அடியே வரவா தக்காளத்து பார்க்க முடியும் பேசாத.
அப்படி கேட்டேன் கொஞ்ச நாள் லட்சணமா இருக்கேன் ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துல தெரியாது வரப்போகுது நாங்க அக்கா தங்கச்சி 6 பேர் 5 பேர் பாருங்க கட்சிக்கார் பாருங்க எனக்கு ஐயோ இவளை கொண்டுகிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க எனக்கு என்ன குறைச்சேன் அப்படி நீங்க இருக்கிற சொல்ல நம்ம நாட்டுக்காக காலத்துல போருக்கு போறாரு இப்ப வந்து சொல்றாரு அம்மா உனக்கு முன்னாடி 4 பேரை கட்டி மூக்கு சிந்தி அழகடியா கண்ணி விளைவா என்ன அர்த்தம் கண்ணு இவளை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர சொன்னேன் பூரா சொல்லலையா 6 பேர் இருக்க முடியும் 6 பேர் இருக்க சொல்லலையா சரி எங்களுக்கு என்ன குறைச்ச குறை சொல்றீங்க உங்களுக்கு குறைன்னு சொல்றேமா நாதா மூக்கு சிந்தி அழகடி சொல்லுவது இந்த விளக்கம் போய் கூட்டு வைங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு பெண்மணியா எதுக்கு போக ஏய் கத்த முடியுங்களா அடிச்சுங்களா நம்புறீங்களா அது பெண்படியா உங்களை பார்க்கிறது எப்படி பாருங்கண்ணே மொத்தகில முருகனே அத்தமாக முருகனே குடிமகன்
வணக்கம் பண்றேன். வணக்கம் சொல்றேன். வணக்கம். அது சொல்லுங்க. அதான் வணக்கம் பண்றேன். வணக்கம் வந்து மராட்டியா அப்பா குடிமகனே அதான் அவங்க வந்து சொன்னாங்க. சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அபிச்சி போட்டு அபிச்சி போட்டு போறாங்க. சரி சேர்ச்சம்னாங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. சரி ஆமா ஆமா வந்திருக்கேன். வந்திருக்கியா? சரிப்பா. சாதா மட்டும் வந்திருக்கியா? அப்படியே இருக்கு. ஆ. அபிச்சி வர காலத்துல அப்படியே போயிடுவாங்க. நீ துண்ட விரிடா, நான் உனக்கு கூடி சொல்றதுண்டா. அது வரைக்கும் இல்ல. குடிமகனுக்கு நோய்காரனுக்கு காலகத்துல இருக்கிறதுக்கு கூலி போடுவோம். அதனால நம்ம ஐயா தேவர் மகனுக்கு சிறச்ச குடி கண்டிப்பா போட்டாங்க. அபிச்சி நீங்க இருக்கிற போடுங்க. நீங்க வீடு வரையெல்லாம் உறவுங்க. வீடு வர மனைவி, காடு வர பிள்ளை, கடைசி வர இந்த குடிமை உடமை. வீடு வேலை உருவா வாங்க 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 வாங்க. வீடு வேலை உருவா வந்துருச்சு 50 ரூபா. அப்படி வரையும் விடாந்துட்டாங்க. விடாந்து போங்கப்போ. நான் தான் உங்களுக்கு உடமை. ஊரு ஊருக்கு நான் அந்த ஊருக்கு போய் கூலி வாங்கிட்டு ஊருக்கு செஞ்சுட்டேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். விடாங்க, நீங்க போடுங்க. தாய்மார்களே வாங்க. டீ குடிக்க. தண்ணி போடுங்க. அஞ்சு போடு. பன்னீர் போடல. என் புருஷனுக்கு போடுறது பன்னீர் போடணும்டா. குடிமகனே போடு. வாங்க வாங்க வாங்க. இருக்கிறவங்க ஏதோ 5 10 100 போடுங்க. அது அடுத்தவங்க போய் சொல்லாம சொல்லிட்டு வாங்க. அதான் நான் காசு வாங்குறத பாக்கேன். உங்க வேலையை நீங்க பாருங்க. காசை வாங்கப்பா. சரி. குடிமகனே என் புருஷனுக்கு எல்லாம் வேலை செஞ்சியா? வாங்க வாங்க வாங்க. குடிமகனுக்கு காசு போடணும்னா போட்டவர்களுக்கு காசுக்கு போறது கருத்தம். ஏதோ இந்த பாண்டி வீரையா புண்ணியத்துல சிறப்பாக நல்லபடியா ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சோம். வாங்க, இருந்த அளவுக்கு இந்த குடிமகனுக்கு காசு போடுவாங்க. இத்தனை மாந்தரைக்கு ஒரு கோவில் போதாது சத்தியத் திருநாயகா, முருகா, சத்தியத் திருநாயகா. எத்தனை
நேர்மையை இவ்வுலகம் மதிக்கட்டுமே. இத்தனை